பொரியலில் ஒரு 100 கிராம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கரகரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு வாழைக்காய் பஜ்ஜி போடலாம். இதில் பொரியலையில் போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வடை. நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துருந்தேன், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். வாழைக்காயை ஒன்று சீவி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அழகாக பஜ்ஜி வந்திருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. வாழைக்காயை தொட்டு எண்ணெயில் சேர்த்துட்டு அது பொரிஞ்ச உடனேவும் எடுத்துடலாம். நல்லா சிவப்பாக வந்திருக்கு பாருங்கள். இது கூட சட்னி வச்சு சாப்பிட்லாம், வெறுமனையும் சாப்பிட்லாம். ரச சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமேவும் இதை சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கமும் ரொம்பவும் தண்ணியாக கலக்காமல் கொஞ்சம் திக்காக கலக்கிட்டோம்னாக்க வடை அழகழகாக வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.